சுதந்திரர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். உடன் சுதந்திரர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவற்றில் சில இம்மைக்குரியவை மற்றும் பல மறுமைக்குரியவை. தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய புத்திரரானால் அவருக்கு சுதந்திரருமாய் இருக்கிறோம். சுதந்திரர் என்னும் வார்த்தை வருங்காலத்தில் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமையை குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் புத்திரரில் சிரேஷ்ட புத்திரருக்கு இரட்டிப்பான சுதந்திரம் கொடுக்கப்படும். மூத்த புத்திரனே சுதந்திரவாளியாக கருதப்படுவான். இது இப்பிரபஞ்சத்திற்குரிய வழக்கம். ஆனால் பரலோகத்தின் சுதந்திரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே சுதந்திரராக இருக்கிறோம். நம்முடைய தகுதியினால் நமக்கு சுதந்திரம் கிடைப்பதில்லை. நாம் தேவனுடைய கிருபையினால் அவருடைய சுதந்திரராக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலத்தில் தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். தம்முடைய சுதந்திரத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் கர்த்தர் தாமே ஒரு பங்கு வீதமாக இருக்கிறார். தேவனுடைய தரிசனம், தேவனுடைய கனி ஆகியவை தேவனுடைய பரிசுத்தவான்களை அவருக்கு சுதந்திரராக ஆக்குகிறது. நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். மெய்யான விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவின் சகோதரராக கிறிஸ்துவின் ஆவியானவரில் பங்கு பெறுகிற நாம் எல்லோரும் அவருடைய மகிமையிலும் பங்கு பெறுவோம். தேவன் மனுஷரை கனப்படுத்துகிறார், அவனை மகிமைப்படுத்துகிறார். இக்காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவுடனே கூட பாடுபடுகிறோம். அவருடைய பாடுகளில் பங்காளிகளாக இருக்கிற நாம் அவருடைய மகிமையிலும் பங்காளிகளாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகளும் வேதனைகளும் உண்டு. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சபையானது இந்த உலகத்தில் பல பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறது. சபை எப்போதுமே துன்பப்படுகிற சபையாகவே இருக்கிறது. விசுவாசிகளும் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். பவுல் விசுவாசிகளின் பாடுகளை பற்றி சொல்லும்போது, நாம் கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அவருடனே கூட மகிமைப்படுவோம் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவுக்காக இப்பிரபஞ்சத்தில் ஒரு சில காரியங்களை இழந்து போகலாம். ஆனால் முடிவில் நாம் கிறிஸ்துவினால் ஒன்றும் இழந்திருக்க மாட்டோம். சுவிசேஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுக்காக நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு நமக்கு வரும் பாடுகளை சகித்துக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிற நாம் அவருடனே கூட மகிமை அடைவோம்.
இக்காலத்து பாடுகள். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் ஒரு தராசில் பாடுகளையும் மகிமையையும் நிறுத்தி பார்க்கிறார். இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். தராசின் ஒரு தட்டில் நம்முடைய இக்காலத்து பாடுகளை வைக்கிறார். பரிசுத்தவான்களின் பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த பாடுகள் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கும். தராசில் இதை வைக்கும்போது இதன் நிறை மிகவும் லேசானது. தராசின் அடுத்த தட்டில் பவுல் மகிமையை வைக்கிறார். மகிமையின் நிறை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த மகிமையும் நித்திய மகிமை, இதன் நிறையும் நித்திய நிறை. மகிமை இனி நம்மிடத்தில் வெளிப்படும். இப்போது நாம் மகிமையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். மகிமையை பற்றி அறிவிலும் அந்த மகிமையை அனுபவிப்பதிலும் நாம் இப்போது குறைவுள்ளவர்களாகவே காணப்படுகிறோம். இந்த மகிமை இனிமேல் வெளிப்படுத்தப்படும். நாம் இதுவரையிலும் பார்த்தது, அறிந்திருப்பது ஆகிய எல்லாவற்றையும் விட இந்த மகிமை மிகவும் அதிகமாய் இருக்கும். உயர்ந்ததாயும் உன்னதமாயும் இருக்கும். திரைச்சீலைக்குள்ளே காணப்படுகிற மகிமையைப் போல இந்த மகிமை இருக்கிறது. திரைச்சீலை நீக்கப்படும் போதோ உள்ளே இருந்த மகிமை மற்ற எல்லா மகிமையை விட பிரகாசமாய் இருக்கும். இனிமேல் மகிமை நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்படும். நமக்கு வெளிப்படுத்தப்படுவது மாத்திரமல்ல, இது நமக்குள்ளும் வெளிப்படுத்தப்படும். நாம் இந்த மகிமையை பெற்று அனுபவிப்பதற்காக இது நமக்குள் வெளிப்படுத்தப்படுகிறது. நம்முடைய பாடுகளையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிமையையும் பவுல் ஒப்பிட்டு பார்க்கிறார். தராசில் நிறுத்து பார்க்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று தீர்மானிக்கிறார். மகிமையோடு நம்முடைய பாடுகளை ஒப்பிடவே முடியாது. கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை அனுபவிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை. ஏனெனில் இந்த பாடுகள் மிகவும் லேசானவை, அதி சீக்கிரத்தில் நீங்கி போகக்கூடியவை, கொஞ்ச காலம் மாத்திரமே நம்மிடத்தில் இருக்கக்கூடியவை. இந்த பாடுகள் நம்முடைய சரீரத்தில் மாத்திரமே இருக்கும். ஆனால் மகிமையோ நம்முடைய ஆத்மாவிற்குரியது. அது நித்தியமானது, மேன்மையானது, உன்னதமானது. சரீரத்தின் பாடுகளையும் ஆத்மாவின் மகிமையையும் பவுல் தராசில் நிறுத்தி பார்த்து கணக்கு போடுகிறார். நாம் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் இக்காலத்துக்கு உரியவை. சீக்கிரத்தில் இது நீங்கி போகும். பவுல் இக்காலத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகளை மொத்தமாக கூட்டுகிறார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து நமக்குள் வெளிப்படுத்தி இருக்கும் தம்முடைய மகிமையையும் மொத்தமாக கூட்டுகிறார். இவ்விரண்டையும் கூட்டி பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மகிமையே அதிகமாயும் மேன்மையாயும் உயர்ந்ததாயும் உன்னதமாயும் இருக்கிறது என்பதை காண்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார். ஆகையினால் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க நாம் பயப்படக்கூடாது. நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகளுக்கும் பிரதிபலனாக அவர் தம்முடைய மகிமையை நமக்குள் வெளிப்படுத்துவார். இக்காலத்தில் நமக்கு பல பாடுகள் வரலாம். நமக்கு நித்திய மகிமை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இக்காலத்து பாடுகள் ஒன்றுமே இல்லை. சிருஷ்டியானது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு தற்காலத்தில் நம்பிக்கைகளும் எதிர்ப்புகளும் உண்டு. பரிசுத்தவான்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார்கள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் உண்டு. நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பரிசுத்தவான்கள் அந்த மகிமைக்காக காத்திருக்கிறார்கள். கர்த்தரே பரிசுத்தவான்களின் இருதயத்தில் விசுவாசத்தை ஸ்தாபித்திருக்கிறவர். தம்முடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருப்பதை
அவர்களுக்கு வர்த்திக்க பண்ணுகிறவர். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆனால் கர்த்தரோ நாம் சோர்ந்து போக அனுமதிக்க மாட்டார். ஜீவ விருட்சத்தை வாஞ்சிக்கிற நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். தேவனுடைய மகிமையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நமக்கு தம்முடைய மகிமையை நமக்குள் வெளிப்படுத்துவார். தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் காத்திருப்பது போல இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஆவலோட காத்திருக்கிறது. சிருஷ்டி என்னும் வார்த்தை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளையும் குறிப்பிடுகிறது. மனுஷனுடைய பாவத்தினால் பூமியில் உள்ள சிருஷ்டிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டியும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தபோது அவருடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த பூமியும் இதில் உள்ள எல்லா சிருஷ்டிகளும் சபிக்கப்பட்டது. எல்லா சிருஷ்டிகளும் மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த போது அவை நல்லது என்று கண்டார். அவை மிகவும் அழகாய் இருந்தது. ஆனால் மனுஷருடைய பாவத்தினால் சிருஷ்டியின் அழகு மங்கி போயிற்று. சிருஷ்டியில் கரை படிந்து விட்டது. அழகுக்கு பதிலாக அவையெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. சிருஷ்டிகள் வேதனை அனுபவிப்பதற்கு அவை ஒன்றும் பாவம் செய்யவில்லை. சிருஷ்டிகள் சுய இஷ்டத்தினாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கவில்லை. எல்லா சிருஷ்டிகளுமே பரிபூரணம் அடைய வேண்டும் என்று ஏகமாய் தவிக்கிறது. ஆனாலும் மனுஷருடைய பாவத்தினால் சிருஷ்டிகளின் பரிபூரணம் நீங்கி போயிற்று. இவை குறைவுள்ளவை ஆயிற்று. இவை மாயைக்கு இப்போது கீழ்ப்பட்டிருக்கிறது. இவை அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகள் சாதாரண வஸ்துக்களாக இருந்தாலும் அவையும் நம்பிக்கையோடு இருக்கிறது. அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து தாங்கள் விடுதலையாவோம் என்னும் நம்பிக்கை சிருஷ்டிகளிடம் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது தங்களுக்கும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை கிடைக்கும் என்று சிருஷ்டிகள் நம்புகிறது. சிருஷ்டிகள் சுய இஷ்டத்தினால் ஒரு பாவமும் செய்யவில்லை. மனுஷருடைய பாவம் சிருஷ்டிகளை பாதித்திருக்கிறது. மனுஷருடைய பாவத்தினால் சிருஷ்டிகள் மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிகள் அடிமைத்தனத்திலும் மாயைக்கும் கீழ்ப்பட்டிருக்கும் போது அவை அனைத்தும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டிக்கும் பாவமானது ஒரு பாரமாகவே இருக்கிறது. மனுஷருடைய பாவத்தினால் சர்வ சிருஷ்டியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் மனுஷருடைய பாவத்தினால் ஏகமாய் தவித்து கதறுகிறது. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்படும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை தாங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடையலாம் என்றும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் போது சர்வ சிருஷ்டிகளும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவை மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சிருஷ்டிகளும் புதுப்பிக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் போது சர்வ சிருஷ்டியும் புதுப்பிக்கப்படும். இந்த நாளுக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தாங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதற்கு சிருஷ்டிகள் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரர்கள். இவர்கள் இன்னும் வெளிப்படவில்லை, மறைவாக இருக்கிறார்கள். ஏராளமான பதர்கள் குவிக்கப்பட்டிருக்கும் போது அவற்றுக்குள்ளே கோதுமை மணியானது மறைந்திருக்கும். ஏற்ற வேளை வரும்போது கோதுமை மணி வெளிப்படுத்தப்படும். அதுபோலவே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஏற்ற வேளை வரும்போது தேவனுடைய புத்திரராக வெளிப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தமான சுபாவங்களை பெற்றுக்கொள்வார்கள். சிருஷ்டியின் மீட்பானது அந்த நாளில்தான் நடைபெறும். ஆகையினால் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மனுஷன் மகிமைப்படும் போது சர்வ சிருஷ்டிக்கும் ஓர் ஆசீர்வாதம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சர்வ சிருஷ்டிகளையும் பார்க்கும்போது அவை நம்முடைய பாவத்தினால் மகிமை இழந்து காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்த வரையிலும் நாம் இயற்கையில் உள்ள சிருஷ்டிகளை பராமரிக்க வேண்டும். ஆவியின் முதல் பலன்கள். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட
நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். தாங்கள் புதிய சிருஷ்டிகளாகும் காலத்தை பரிசுத்தவான்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். ஆவியின் முதற் பலன்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். கிருபையே மகிமையின் முதற் பலன். கிருபையில் மகிமை ஆரம்பமாகிறது. நம்முடைய வனாந்திர பிரயாணத்தில் நாம் இதுபோன்ற முதற் பலன்களை பெற்றிருக்கிறோம். பரலோக கானான் தேசத்தில்தான் ஆவியின் முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியின் முழு பலனை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்னும் நம்பிக்கையோட ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சிருஷ்டிகள் மாத்திரமல்ல, நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். நாம் ஆவியின் முதற் பலன்களை பெற்றிருந்தாலும் அதன் முழு பலனை பெற்றுக்கொள்ள காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆவியின் பலன்கள் விசேஷித்தவை. நம்மால் இதுவரையிலும் ஆவியின் முதல் பலன்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. நாம் விரும்புகிற முழு பலன்களை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நமக்குள்ளே தவிக்கிறோம். தவிப்பு என்பதற்கு சத்தம் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே இயங்குவது என்று பொருள். இந்த தவிப்பினாலேயே நாம் பரலோகத்தை வாஞ்சையோடு நோக்கி பார்க்கிறோம். இக்காலத்தில் நாம் பெற்றிருக்கிற ஆறுதல்களும் ஆசீர்வாதங்களும் அநேக தவிப்புகளை உடையதாக இருக்கிறது. பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ தவிப்பது போல நாமும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறோம். இந்த தவிப்பு மரணத்திற்கு ஏதுவான தவிப்பு அல்ல, ஜீவனுக்கு ஏதுவான தவிப்பு. ஒரு புதிய ஜீவன் பிறக்கப் போவதை நினைத்து உண்டாகக்கூடிய தவிப்பு. நம்முடைய தவிப்பும் நம்முடைய மரணத்தின் நிமித்தம் உண்டாவதில்லை. நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தின் நிமித்தம் நமக்குள் இந்த தவிப்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய உயிர்த்தெழுதல் இந்த வசனத்தில் சரீர மீட்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் மரணத்தில் இருந்தும் கல்லறையில் இருந்தும் மீட்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையடைந்த சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். சரீர மீட்பு புத்திர சுவிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரர் என்று அறிவிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறவர். நாமும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து தேவனுடைய புத்திரர் என்று பலமாய் ரூபிக்கப்படுவோம். அப்போது நம்முடைய புத்திர சுவிகாரம் பூரணமாய் இருக்கும். தேவனுடைய புத்திரருக்கு சரீரங்களும் ஆத்துமாக்களும் உண்டு. பரிசுத்தவான்களின் சரீரங்கள் தேவனுடைய புத்திரருடைய மகிமையான சரீரங்களுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதுவரையிலும் புத்திர சுவிகாரம் பூரணமடையாது. நாம் இப்போது சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பூரணமாய் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆசீர்வாதம் நமக்கு உள்ளே வருகிறதற்கு நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இப்போதுள்ள நம்முடைய நிலைமைக்காக நாம் சந்தோஷப்படவில்லை. இனிமேல் வரப்போகிறதை நம்பி நாம் சந்தோஷப்படுகிறோம். தேவன் நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிற சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை நாம் நம்முடைய கண்களால் இன்னும் காணவில்லை. நாம் காணாததை நம்புகிறோம். அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு தொடர்புடையவை. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புகிறதே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணாததை நம்புவதே விசுவாசம். விசுவாசம் நம்முடைய நம்பிக்கைக்கு தாயாக இருக்கிறது. நாம் நம்புகிறது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம்.
சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்காக நாம் காத்திருக்கிறோம். நாம் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் போக வேண்டிய பாதை மேடு பள்ளம் நிறைந்தது. அதிக தூரம் போக வேண்டும். சில சமயங்களில் நமக்கு களைப்பு உண்டாகலாம். ஆனாலும் நாம் போய் சேருவோம் என்னும் நம்பிக்கையோடு பொறுமையோடு முன்னேறி செல்ல வேண்டும். காணாததை நம்புகிற நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். துன்மார்க்கர் மட்டுமல்லாமல் ஆவிக்குரியவர்கள் கூட, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட தங்களுடைய சரீர மீட்புக்கு காத்து கொண்டிருக்கிறோம். புத்திர சுவிகாரம் எப்போது வரும் என்று நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்னும் வாக்கியத்தில் புத்திர சுவிகாரம் என்பது அழிவுக்குரிய நமது சரீரங்கள் மறுரூபமடைந்து அழியாமைக்குரிய சரீரமாக மாறுவதை குறிக்கும். புத்திர சுவிகாரத்தின் மூலமாக ஒருவர் ஒரு குடும்பத்தில் இருந்து மற்றொரு குடும்பத்திற்கு உரியவராக மாறுகிறார். அதுபோல தேவனுடைய பரிசுத்தவான்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுமாறு தேவனுடைய குடும்பத்தில் சுவிகார புத்திரராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல காரியங்கள் நமக்கு நேரிடலாம். நமது ரட்சிப்பு தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கும் நமது நம்பிக்கையின் மூலமாகவே வருகிறது.